Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டூல்த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எக்ஸாமுக்கு நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அது பை சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா செக் பண்ணிங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரியா? இந்த 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கங்க. சரியா? மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் மொத்தமாக சேர்த்து உங்களுக்கு வந்து அதாவது ஒரு 37 கொஸ்டின் வந்து இருக்குது. சரியா? அதை நீங்கள் தெளிவாக என்னன்னு பார்த்துங்க. அதுக்கப்புறம் 2 மார்க் 3 மார்க் இது ரெண்டும் கலந்து என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து நிறையாவே இருக்குது. அதாவது இது வந்து 2 மார்க் 3 மார்க் ரெண்டும் கலந்து இருக்குது. சரியா? மொத்தமாக சேர்த்து ஒரு 70 கொஸ்டின் இருக்குது. சரியா? இந்த 70 கொஸ்டினை சார் என்ன சார் ஃபைனல் மினிட் ரிவிஷன் சொல்லிட்டு 70 கொஸ்டின் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டோமா, இந்த கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா நம்மளால் எழுத முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரியா? அது நல்லது. மொத்தமாக 70 கொஸ்டின் இருக்குது. இதில் வந்து 2 மார்க் 3 மார்க் ரெண்டுமே கலந்துருக்கு. சரியா? அதை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. அடுத்து 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மார்க்ஸு இதை மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும் 25 out of 25 கண்டிப்பாக எடுத்துடலாம். மேக்ஸிமம் நேற்றே வந்து ஒரு கோல்டன் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணிடணும். அது இல்லாமல் இதையும் என்னாச்சு பார்த்தா கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க. நோட்ஸ் அண்ட் பியூர் அண்ட் இம்பியூர் ஃபங்க்ஷன், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி பேராமீட்டர் அண்ட் டைப்ஸு, எக்ஸ்பிளைன் தி டேட்டா ப்ராக்ஷன் அண்ட் வித் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் எல்இஜிபியை பற்றி தெளிவாக பார்த்துங்க. அப்புறம் சேரிட்டிஸ் ஆஃப் மாடல்ஸு, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பெனிஃபிட்ஸ் ஆஃப் மாடல் ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் டிஸ்கஸ் தி லீனியர் சர்ச் அல்காரிதம், அதுக்கப்புறம் பைனரி சர்ச்சு, சேரிட்டிஸ் ஆஃப் அல்காரிதம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் டைப்ஸு, நோட்ஸ் ஆன் ஃபார் லூப்பு. சரியா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நெஸ்டடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் இஃப் நெஸ்டட் இஃப் எல். சரியா? இதை பற்றின டாபிக்ஸை தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் ஒயில் லூப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரிங் ஆப்ரேட்டர் வித் எக்ஸாம்பிள், எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் செட் ஆப்ரேஷன். சரியா? சப்போர்ட்டட் பை பைத்தான். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் தெளிவாக பார்த்துங்க. மொத்தம் 25 கொஸ்டின் உங்களுக்காக கொடுத்துருக்கோம் 5 மார்க்ஸில். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் வேஸ் டு இன்சர்ட் அண்ட் எலிமெண்ட் இன் எ லிஸ்ட்டு. சரியா? அதுக்கப்புறம் டைப்ஸ் டேட்டா மாடல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டிபிஎம்எஸ், அதுக்கப்புறம் ஆர்டிபிஎம்எஸ், அதுக்கப்புறம் சேரிட்டிஸ் ஆஃப் டிபிஎம்எஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் எ டேபிள் யூசிங் எம்ப்ளாயி டீசல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் எக்ஸல் ஃபார்மேட்டுக்கும் சிஎஸ்வி ஃபைலுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் தி ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தான், அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் அதாவது எஸ்கியூ லைட், அதுக்கப்புறம் இட்ஸ் ஸ்டெப்ஸ். சரியா? அதை பார்த்துங்க. எக்ஸ்பிளைன் வேரியஸ் பட்டன் இந்த என்னன்னு பார்த்தீங்கன்னா மேட் ஃப்ளாப் விண்டோ கொடுத்துருக்காங்க. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஹிஸ்டோகிராம் அண்ட் பார் டயக்ராம். சரியா? பார் கிராஃபு இதை தெளிவாக பார்த்துங்க. சப்போஸ் இதோட பிடிஎஃப் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன், எடுத்து டவுன்லோட் பண்ணிங்க. கண்டிப்பாக நல்லபடியாக நீங்கள் எக்ஸாம் எழுதுவீங்க நம்பிக்கை இருக்குது. சரியா? இதை ஃபைனலாக ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். வித்து 1 வேர்ட்ஸையும் சேர்த்து நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் மார்க்கே உங்களால் ஸ்கோர் பண்ணிட முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.